சரி, ஓகே. இன்னைக்கு வந்துட்டு லீட் கோட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு லீட் கோட் எடுத்திருக்கேன். பார்ப்போம் இன்னைக்கு என்ன கோடிங் கொஸ்டின் இருக்குன்ட்டு. அதுக்கு முன்னாடி என் ப்ரொஃபைலில் ஒரு டைம் பார்த்துக்கலாம் எவ்வளோ சால்வ் பண்ணியிருக்கேன்னுட்டு. ஓ, 3423 இதில் 82 கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கேன். அதில் 54 இது ஈஸி தான். ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் நான் எவ்வளோ சுமாரான கோடர்ன்ட்டு. பட் இருந்தாலும் எவ்வளோ பெரிய அப்பாட்டகராக இருந்தாலும் சுமாரான கோடர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி நம்மளும் ஸ்டார்ட் பண்ணுவோம். அது மினிமைஸ் சார் இதெல்லாம் இங்கே இப்போவோ படித்தது மறந்து போச்சு. இன்னைக்கு ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிடலாம். Given two positive integers num1 num2, find a positive integer x such that x has the same number as set bits of num2 and the value of x or num1 is minimal. என்னடா சொல்ல வர்றீங்க? ரெண்டு பாசிட்டிவ் நம்பர் கொடுத்துருக்காங்களா, ரெண்டு பாசிட்டிவ் நம்பர் நம்1 நம்2, அதில் என்னடா ஃபைன் பாசிட்டிவ் இன்டீஜர் such that x has same number of bits as num2 and the value of x XOR num1 is minimal. Note that XOR is bitwise XOR operation. Written என்ன சொல்லியிருக்காங்கன்னு சத்தியமாக புரியல. அதனால சாட் ஜிபிடியில் போட்டுடலாமா? வந்துட்டு அதுக்கு முன்னாடி ஒரு டைம் ட்ரை பண்ணலாம். ஓகே, இந்த பாசிட்டிவ் இன்டிஜர் எக்ஸ் ஏதோ சேம் நம்பர் ஆஃப் செட் பிட்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. இப்போ முதல்ல நம்ம எப்படி செட் பிட் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். How to set bits in a number. இதுக்கே ஒரு தனி கோட் இருக்குது, நமக்கு இதுவே தெரியல. இதை வச்சு நாம இன்னொரு கொஸ்டின் சால்வ் பண்ணணுமா? முதல்ல இது என்னன்னு பார்த்துக்கலாம். Loop through all the bits in integer, check if the bit is close, check if the bit is set as then எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பிட் செட்டா இல்லையான்ட்டு எப்படா சொல்றது முதல்ல? சரி, இப்போ 10ஓட பைனரி வந்துட்டு 000 இதுதான் இப்படின்னு வச்சுக்கலாம். 1010ன்னு வச்சுக்கலாம், கடைசி 4 டிஜிட் மட்டும் எடுத்து. ஓகே, என்ன சொல்ல வர்றானுங்க ஒரு இடம் புரியல. கோடை பார்த்தா வச்சு புரியுமான்னு பார்க்கலாம். ஓகே, 9 வச்சுக்கிறாங்க. 9ல் எவ்வளோ செட் பிட்ஸ் இருக்குன்னு பார்க்குறானுங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா, while n is greater than 0, n தான் 9, 9 is greater than 0, con plus 1 equal to n ampersand 1. இது என்ன பண்ணும், இது ஏதோ லெஃப்ட் ஷிஃப்ட் ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேஷன் நினைக்கிறேன். சரி, சாட் ஜிபிடி எடுத்துட வேண்டியதுதான். என்னது இது? What is set bet on how to concatenate in Java? எப்படி? என்ன சொல்கிறாங்கன்னா, செட் பிட் வந்துட்டு பைனரி ரெஃபரன்ஸ். ஓ, ஓகே. இப்போ பிட்ஸில் போடுவோம் இல்லையா, 0s and 1s பைனரியில் எழுதுறத வந்துட்டு அது 1 இருந்தால் அது வந்துட்டு செட் பிட்டு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பைனரி நம்பர் 1011, இந்த செட் பிட்ஸ் ஆர் 1,
ஓகே. 3 ஒன்ஸ் இருக்கு. ஓகே. எவ்வளோ சிம்பிளா சொல்றானுங்க. இது வந்துட்டு 1/2 மணி நேரம் கீக் ஃபார் கேக்ஸ்ல பார்த்து புரியல. எப்ப டப்புன்னு புரிஞ்சுதா? இது வந்துட்டு இன்டீஜர் டாட் பிட் கவுண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இதை போட்டா எத்தனை செட் பிட் இருக்குன்னு வந்துட போகுது. அதை விட்டுட்டு பசங்க. ஆனா இவனுக்கு பைனரி ஆப்ரேஷன் யூஸ் பண்ண சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? அப்படி எதுவும் சொல்லல. எக்ஸ் ஹேஸ் சேம் நம்பர் ஆஃப் செட் பிட்ஸ். இப்போ எக்ஸ் என்ன அப்படின்னு தான் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஹேஸ் சேம் நம்பர் ஆஃப் செட் பிட்ஸ் as num2. சரி, இப்போ 5 எடுத்துக்கலாம். 5 num2. எக்ஸ் வந்துட்டு இப்போ முதல்ல 5ல எத்தனை செட் பிட் இருக்குன்னு பார்க்கலாமா? அஹ், உம், இப்போ பாரு. integer dot bit count. ஓகே. எவ்வளோ ஸ்லோவாக சுற்றுது? நெட்டு ஸ்லோவாக இருக்கா? விளம்பரம் மட்டும் வந்துடும். எங்கப்பா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கு, அப்போ ஏன் இவ்வளோ ஸ்லோவாக இருக்கு? இதெல்லாம் வெப்சைட் பிரச்சனை அப்படின்னா. ஃபாஸ்ட்டாக தான் ஏன் இருக்கு? 100 MB per second. எல்லாம் ஃபாஸ்ட்டு தான். ஓகே. இப்போ இன்டீஜர் டாட் பிட் கவுண்ட் ஆஃப் 5 போட்டு எவ்வளோ வருதுன்னு நம்ம பார்த்தோம்னு வைங்களேன். ஸோ நமக்கு வந்துட்டு இந்த நம்பர் 2ஓட பிட் கவுண்ட் கிடச்சிரும். ஸோ இப்போ எக்ஸ் வந்துட்டு எக்ஸ்ஆர் ஆஃப் num1. ஒரு நிமிஷம். அப்போ வாட் இஸ் எக்ஸ்ஆர்? வாடி. ஓகே, 0s and 1 0, 0 and 1. என்னடாடி? if two bits are same, both 0 or both 1, XOR is 0. if two bits are different, XOR is 1. ஓ, ஒன்றா இருந்தால் ஜீரோவாக இருக்கும், வேறு வேறையாக இருந்தால் ஒன்றா வரும். சரியா? இப்போ தான் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. ஓகே. இப்போ எக்ஸ்ஆர் ஆஃப் என்னென்ன இது சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸோட வேல்யூவும் இந்த நம்பருக்கும் ஜார் போட்டோம்னா இங்கே அது இந்த இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இருங்க, அதுக்கு முதல்ல இது லோட் ஆகி தொலைய மாட்டேங்குது. சரி, இது லோட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம என்னன்னு பார்த்துடலாம் இங்கே. ஆனால் இவனுங்க வந்துட்டு எக்ஸ்ஆர் ஏ எக்ஸ்ஆர் ஏ பிகம்ஸ் 5 எக்ஸ்ஆர் 7. சரி, அப்போ 5 எக்ஸ்ஆர் 7 என்னது? என்ன அவுட்புட் வரும்? என்னத்த சொல்றானுங்க? ஓகே, ரிசல்ட் வந்துட்டு ஏ எக்ஸ்ஆர் பி. இங்கே 6 எக்ஸ்ஆர் 3. பைனரி 101. என்னடா சொல்றீங்க? எப்படி பைனரி 101 வந்துச்சு? இப்போ எப்படி டெசிமல் 5ன்னு வந்துச்சுன்னா? ஓகே ஓகே, புரிஞ்சுது புரிஞ்சுது. ஸோ இப்போ இந்த ஜீரோவும் இந்த ஒன்னும் கால்குலேட் பண்ணால் ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக. அப்போ 1 இங்கே 1 வந்துட்டு ரெண்டாவது டிஜிட் 1 வந்து சேமு. ஸோ அதனால 0. அதே மாதிரி இங்கே 1 0 இருக்கு இல்லையா, டிஃப்ரெண்ட். அதனால 1 101. அதுதான் இது. இந்த 101னா பைனரியில் டெசிமலில் வந்துட்டு 5ன்னு அர்த்தம். ஓகே ஓகே. இப்போ வாட்ச் லோட் ஆச்சா? இது என்ன, இது வெப்சைட் பிரச்சனை நினைக்கிறேன். ஜாவா ஆன்லைன் கம்பைலர். இது ஃபஸ்ட்டே ரன் பண்ணியிருந்துருக்கலாம். அது இன்டர்னல் ஃபங்க்ஷனை கரெக்டாக போடுவோமா நோக்குமா? இன்டீஜர் டாட் பிட் கவுண்டா கவுண்ட் பிட்டா மறந்து போச்சு அதுக்குள்ள. அதுதான் அதுதான் அவ்வளோ மெமரி ஒரு பிட் கவுண்ட். பிட் கவுண்ட் ஆஃப் 5.
இந்த பிட் 101 2 தானே வரும் அவுட்புட்டு. இப்போ தானே பார்த்தோம். போ. ஓகே, இப்போ இந்த எக்ஸாம்பிள் போட்டு பார்ப்போம். ஸோ இப்போ இந்த பிட் கவுண்ட் வந்துட்டு 5க்கு இருங்களா. செட் பிட் ஆஃப் 5 வந்துட்டு 2. ஓகே, இப்போ ஓகே ஓகே இப்போ செட் பிட் வந்துட்டு இது எடுத்துட்டோமா. ஸோ இப்போ ஆன்சரோட வேறோ இந்த ஆன்சர் வந்துட்டு அதுக்கும் 2 செட் பிட் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் த வேல்யூ ஆஃப் அந்த ஆன்சருக்கும் இந்த நம்பர் 1க்கும் இந்த 3க்கும் பார்த்தோம்னா அதுதான் எக்ஸ்ஆர் மினிமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ முதல்ல 5க்கு என்ன பைனரின்னு போட்டோம்னா 101ன்னு வருது. ஸோ அப்படின்னா இதில் 2 செட் பிட் தான் இருக்குது, கரெக்டா? ஸோ இன்னொரு நம்பரில் எது செட் பிட் 2 செட் பிட் இருக்கும்? ஒன்றா 110 இருக்கணும், இல்லைன்னா 001 011 இருக்கும். அவ்வளோதானா இருக்கு. ஆமாம். ஸோ இந்த 2 காம்பினேஷனில் தான் வந்தாகணும். ஓகே, ஸோ இந்த 2 காம்பினேஷனில் வர்றப்போ 3 இது எப்படி பைனரியில் கன்வெர்ட் பண்ணுறதுன்னு தெரியலையே. How to convert decimal to நம்ம பொழப்பு சாட் ஜிபிடிலே போயிடும் போல இருக்கு. பில்ட் இன் ஃபங்க்ஷன். ஓ, இன்டிஜர் டு பைனரி ஸ்ட்ரிங். இது அற்புதமாக இருக்கே. நான் எடுத்துக்கிட்டேன்டா. இதுதானே சின்டாக்ஸ் கரெக்டா? அற்புதம். இப்போ 3க்கு போடணும் அப்படியே. 11. ஓ, 00011. ஓகே, அதாவது இப்போ டெசிமல் ஆஃப் 3, சாரி பைனரி ஆஃப் 3ங்கிறது தான் டெசிமல். ரொம்ப தெளிவாக இருக்கு நான். ஓகே, ஸோ எல்லாத்துலையும் நம்ம 4 டிஜிட்டாக எடுத்துக்கலாம். இதெல்லாம் 3 டிஜிட் இருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி ஒரு டிஜிட் சேர்த்துக்கலாம். அதாவது முன்னாடி 0 சேர்த்தா ஒரு பயனும் இல்லைங்கிறதுனால முன்னாடி ஒரு 0 சேர்த்துக்கிறோம். ஏன்னா இது நம்ம கால்குலேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ 010ங்கிறது 5ன்னு பார்த்தோம் ஏற்கனவே. ஸோ அதுக்கு வந்துட்டு 2 செட் பிட் இருக்கு. ஸோ அதே மாதிரி 5 போலயே 2 டிஜிட் இன்னும் என்னென்ன காம்பினேஷன்லாம் இருக்குன்னு பார்த்தா இந்த 2 காம்பினேஷன் தான் இருக்கும். ஏன்னா இந்த 2ல் மட்டும்தான் 2 செட் பிட் வரும். ஓகே, இதில் இதை வந்துட்டு இந்த 2ல் எது வந்துட்டு இதோட எக்ஸார் போட்டால் குறைவான வேல்யூ வருதுன்னு பார்ப்போமா. இதை அப்படியே காப்பி பண்ணி அப்படியே இங்கே தூக்கிட்டு வந்து போட்டோம்னு வைங்களேன். 0 சேம் வேல்யூனா 0, 0 1 சேம் வேல்யூனா 1, டிஃப்ரெண்ட் வேல்யூனா 1, 1 1 சேம் வேல்யூனா 0, 1 0 டிஃப்ரெண்ட் வேல்யூனா 1, 101. பைனரியில் 101னா 5ன்னு இப்போ தான் நம்ம பார்த்தோம். அதனால இந்த காம்பினேஷன் போட்டால் 5 வருது. ஓகே, ஸோ எதுக்கு 0110 இதுக்கு 5 வருது. ஓகே, இப்போ அதே இதை 011க்கு போடுவோம். சாரி 0011க்கு போடுவோம். 11னா 0, ஏன்னா சேமு. அதே மாதிரி 11னா சேமு, அதனால 0 தான், அப்படியே விட்டுடலாம். 00னா 0 சேமு, ஸோ 0. திரும்பியும் 00னா சேமு, எதுவுமே இல்லைன்னா 0. ஸோ 0011க்கு 0. ஸோ சரி, இது வந்துட்டு பைனரியா.
இதனோட டெசிமல் என்னதுன்னு தெரியலையே இப்போ. ஏன்னா இதுக்கு தான் 0 வந்திருக்கு. இதுக்கு தான் இருக்கிறதுலே மினிமம் வேல்யூவா இருக்கும். ஏன்னா வேல்யூ ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ஆர் நம்1 வந்துட்டு மினிமலா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 0 விட மினிமலா எதுவும் இல்ல. 5 0 2ல மினிமல் வந்துட்டு 0. ஸோ 0011 இதுதான் அவுட்புட்டு. பட் ஆனா அவங்க இன்டீஜரா எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதாவது நம்ம டெசிமலா மாத்தணும். திரும்பி சாட் ஜிபிடி தான் ஹவு டு கன்வெர்ட் binary to decimal in Java. ஓ integer dot percent இது கூட தெரியல பத்தியா. ஷிட். ஓகே. இங்க 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 கூட எழுதிட்டு இருந்தேன்னு மறந்துட்டேனே. இங்கே தான் எழுதிட்டு இருந்தேன். எஸ். இங்கே எழுதிலையே. ஓகே, நான் என்ன பண்ணணும்னா இது கண்டுபிடிக்கணும்னு இருந்தேன். 0011 integer dot percent of சரி. ஓ int cannot be converted to string. இப்போ பாடுறா 11. என்ன மேன் சொல்ற, என்ன சொல்ற நீ? கரெக்டாக தான் போட்டிருக்கனா? ChatGPT கூட தூக்கி போட்டுருவோமா? பைனரி கமா கன்வெர்ட் பைனரி கமா டு. ஓ ஷிட், நல்லா பார்க்காம போட்டேன். என் தவறு தான். இது என்ன ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை விட்டுறலாம். ரிகர்ஷன்லாம் நமக்கு எதுக்கு? ஆனா இவன் 2ன்னு டெசிமலா போட்டிருக்கானே. பைனரி டு டெசிமல் வந்துட்டு 2னா என்னது? ஓ ஓகே ஓகே ஓகே. லாக் 2. ஏதோ பேஸ் 2ன்னு சொல்லுவாங்க. அது நமக்கு தெரியல. சரி, இப்போ நம்பர் எங்க நாம கொடுக்கறது இப்போ அப்படின்னா பர்சன்ட் ஆஃப் பைனரி 2ன்னு போட்டாப்ல. ஓ பைனரி தான் இந்த வேல்யூ. ஓகே, கமா 2ன்னு போடணும் இப்போ அப்படின்னா. இருங்க, இங்க வந்துட்டு ஆமா ஸ்ட்ரிங்ல தான் போட்டிருக்கானுங்க இந்த பைனரி. இது போட்டுட்டு நம்ம டைரக்டா ஸ்ட்ரிங்கா போட்டோம். கமா 2ன்னு மட்டும் போட்டோம்னா வேலை முடிஞ்சது. கமா 2 என்ன வருதுன்னு பார்ப்போமா? 3. ஸோ ஆன்சர் வந்துட்டு இதுக்கு 3. ஓகே. ஆஹா. மேனுவலா கால்குலேட் பண்றதுக்குள்ளே நாக்கு தள்ளிடுச்சு. இது எப்படி நான் கோட எழுதுவேன்? ஐயோ, இப்பதான் கொஸ்டினே புரிஞ்சிருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா இந்த காம்பினேஷன்லாம் கண்டுபிடிச்சேன் இல்லையா. ஃபர்ஸ்ட் வந்துட்டு num2ஓட செட் பிட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, அதான் நான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். செட் பிட் ஆஃப் 5 இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அதை அப்படியே கோடா எழுதலாமா? int set bit count equal to integer dot bit count of num2. எப்படி சின்டாக்ஸ் மார்க்காம வச்சிருக்கேனா? கரெக்டான சின்டாக்ஸ் பார்த்துருவோமா? அதுக்குள்ளே இது பண்ணிட்டேன், பரவாயில்ல. மேலே இருக்கும். என்ன போய்கிட்டே இருக்கு? எங்கே இருக்கு? கரெக்டு தான், பிட் கவுண்ட் கரெக்டு தான். ஓகே, இப்போ நாம வந்துட்டு இந்த ஸ்டெப் முடிச்சிட்டோமா? அடுத்து வந்துட்டு 010 அப்படின்னா 5ன்னு பார்த்தோம். எதுக்கு நம்ம இந்த இதை கண்டுபிடிச்சோம் முதல்ல? ஓகே. இந்த இதுக்காக நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகே ஓகே ஓகே. நம்பர் 2ஓட இது கண்டுபிடிச்சோம், அது ஏன்னு தெரியலையே. நாம 2 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இங்கே வந்துட்டோம். அடுத்து வந்துட்டு பைனரி ஆஃப் 3 கண்டுபிடிச்சோம். அதாவது ஓகே, நம்ம இதை கண்டுபிடிக்கணுமா இப்போ கோடில் எழுதுறப்போ? பைனரி கண்டுபிடிச்சோம்னா integer dot binary stringன்னுலாம் வந்துச்சு. பர்சன்ட்டு இல்லை பைனரி ஸ்ட்ரிங்கு தான் வந்துச்சுமா, அந்த மாதிரி ஒரு ஞாபகம். யூசிங் ரிகர்ஷன் டெசிமல் டு பைனரி வந்துட்டு 2 பைனரி ஸ்ட்ரிங் தான் வரும். பைனரி ஸ்ட்ரிங்கில் வந்துட்டு நம்ம அந்த எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறது கஷ்டம். ஸோ
பைனரியா கன்வெர்ட் பண்ண வேணாம், நம்ம டேட்டா நம்பர்லேயே எக்ஸார் போட்டுடலாம். ஓகே இருங்க, ஏன்னா இது ஒரு இது இருக்கு. 011னா 3, ஸோ 3 XOR 3 என்னன்னு போட்டு பார்ப்போமா? சிம்பிளா 0 வரணும். 3 XOR 3 0 வருதான்னு பார்ப்போமா? தினி இப்படி சுத்துது, வந்துடுச்சு. ஓகே, அப்படின்னா டைரெக்டாக நம்ம நம்பருக்கே இன்டிஜர் போட்டு எக்ஸார் போட்டு எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லது. சரி, ஏதாச்சும் ஒரு மட்டமான இருங்க இருங்க இருங்க, எப்பவுமே சிம்பிள் லாஜிக்கு மினிமல் எக்ஸார் எப்போ வரும்? அதாச்சும் எல்லாமே மேட்ச் ஆனா தானே வரும். இப்போ மினிமல் எக்ஸார்னா 3க்கு 3 தான் இருக்கும், ஏன்னா அப்பதான் எல்லாமே மேட்ச் ஆகும் இல்லையா? ஸோ அப்போ அதுக்கு தான் 0ன்ட்டு வரும். அதுதான் மினிமல் எக்ஸார் வேல்யூ ஆஃப் நம் ஒன்னா இருக்கும். ஸோ நம்ம எதுக்கு இதெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு டைரக்டா நம் ஒன்னையே ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடலாம்ல? சே, நல்லா இங்க பிறக்க வேண்டிய ஆளே கிடையாது. ரன் பண்ணி பார்த்துடலாம். தப்புன்ட்டானுங்க. நம் ஒன்னுக்கும் 12. வாட் டு யூ மீன்? சரி, இப்போ 1க்கும் 12க்கும் போட்டால் அவுட்புட் வந்துட்டு 3 வரணுமா? என்னடா சொல்ற, என்ன சொல்ற நீ? 1 XOR 1 கரெக்ட். 1 XOR 1 வந்துட்டு 3யா? என்ன man, என்ன 1 XOR 1 0. அப்புறம் எங்க 3 ரிட்டர்ன் பண்ணோம்? இது கரெக்டாக போட்டானே. சரி, இது எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே போவோம். ஸோ இப்போ 12ல் பிட்டு எத்தனை செட் பிட் இருக்குன்னு பார்க்கணுமா? மறக்காம வச்சிருக்கேனான்னு பார்ப்போமா? இன்டீஜர் டாட் பிட் கவுண்ட் ஆஃப் 12. 2 தான் செட் பிட் இருக்கா? அடச்சே. சரி, இது அப்படியே 5ங்கிறத 12 மாற்றிடுவோம். 2 செட் பிட் தான் இருக்கா? இது என்ன ஃபார்ம், அது என்ன 101 1101 பார்க்குற மாதிரியும் இன்டீஜர் டாட் பைனரி டூ ஸ்ட்ரிங்கா, பைனரி டாட் டூ ஸ்ட்ரிங்கா, பைனரி டூ ஸ்ட்ரிங்கா, அது மாதிரி தான் இன்னும் வந்துச்சு. 2 பைனரி ஸ்ட்ரிங். ஓகே சூப்பர். ஐயோ, ஃபார்மே இது கேபிட்டலில் பிஎஸ் மட்டும் கேபிட்டல், பிஎஸ் மட்டும் கேபிட்டலா? 2 பைனரி ஸ்ட்ரிங் ஆஃப் 12. ஸோ ரன் பண்ண 1100. ஏதோ நோக்கியா மாடல் மாதிரியே இருக்கு இது. 12க்கு வந்துட்டு 1100. ஓகே, அதோட நம்பர் 1 வந்துட்டு எப்படி இருக்கும்? 001 தானே இருக்கும். நம்பி போடுவோம். 0001 இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாமா? எஸ். இது கூட தெரியலனா ரொம்ப அசிங்கமாக போயிருக்கும். 0001. ஓகே, இப்போ நம்ம 2 கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ இது கூட ஓ அட ஆமாம், கண்டுபிடிச்சேன் என்ன தப்புன்ட்டு. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா மினிமல் எக்ஸார் மட்டும் பார்த்தோம். இந்த வேல்யூ ஆஃப் எக்ஸார் நம் ஒன் இஸ் மினிமல் அப்படிங்கிறத பார்த்தோம். பட் ஆனால் மேலே இருக்கிற பாயிண்டை விட்டுட்டோம் இல்லையா? என்னன்னா இதில் எத்தனை செட் பிட் இருக்கோ அதே அளவு செட் பிட் அதுலேயும் இருக்கணும். 12ல் எத்தனை செட் பிட் இருக்கோ, அதாவது நம்2ல் எத்தனை செட் பிட் இருக்கோ, நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிற ஆன்சர்லேயும் அத்தனை செட் பிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். ஸோ இப்போ நம்ம இங்கே 1 ரிட்டர்ன் பண்ணியிருந்தோம்னா அதில் செட் பிட் வந்துட்டு ஒரே ஒரு 1 தான் இருக்குது. ஸோ அது அப்போ தப்பு தானே? அதுதான் அதிக பிரசிங்தனமாக யோசிச்சா அப்படி தான். அதனால் இதை முதல்ல கவுண்ட் பண்ணிக்குவோம். அதனால் அப்புறம் இஃப்
என்ன சொல்ல, இன்டீஜர் டாட் bit count of num1 equals set bit count இருந்துச்சுன்னா, அதாவது நம்ம ரிட்டர்ன் பண்ண போற ஆன்சர்லயும் 2 செட் பிட் இருக்கு, num2லயும் 2 செட் பிட் இருக்கு அப்படின்னா நாம num1 ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். எல்ஸ் நாம் அந்த கர்லி பிரேசஸ்லாம் போடலைன்னா இந்த மாதிரி இண்டென்டேஷன் ஃபாலோ பண்ணணும். ஓகே, நம்மளது வந்துட்டு இப்போ 2வது கேஸில் வந்துட்டு அது இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா, இதை வந்துட்டு நம்ம பேசாமல் ஏன் ஒயில் லூப்பில் எழுதிட்டுக்கலாம். ஒயில் ட்ரூவாக எடுத்துட்டோம்னு வைங்களேன், கர்லி பிரேஸு கொஞ்சம் லூப்லாம் நிறையா எழுதுறதுனால இந்த இண்டென்டேஷன் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, அதனால் நான் கர்லி பிரேஸே போட்டுறேன். எல்ஸ் num1 ப்ளஸ் ப்ளஸ் நான் என்ன பண்ணுறேன்னா, மினிமலாக அவங்க தானே உங்களுக்கு வேணும் நீங்கள். ஸோ இப்போ வந்துட்டு நான் 1ல் வந்துட்டு எத்தனை செட் பிட் இருக்குன்னு பார்த்தேன். இங்கே பார்க்குறோமா, 1ல் செட் பிட் எத்தனை இருக்குன்னு பார்த்துட்டு அது வந்துட்டு num2ஓட மேட்ச் ஆகுதா, num2லேயே அத்தனை செட் பிட் இருக்கான்னு பார்த்துட்டு மேட்ச் ஆச்சுன்னா அங்கேயே ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிரும். சப்போஸ் மேட்ச் ஆகலைன்னா நான் num1 இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். அதாவது இந்த கேஸில் வந்துட்டு 2ஆ செக் பண்ணுறேன், 2ல் எத்தனை செட் பிட் இருக்குன்னு செக் பண்ணுறேன். செக் பண்ணிட்டு மேட்ச் ஆச்சுன்னா அங்கே ரிட்டர்ன் பண்ணிடுறேன், இல்லைன்னா இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஓகே, அவ்வளவுதான். இப்போ ரன் பண்ணி பார்ப்போமா. ஐயோ, ஏதோ ஒரு பிராக்கெட் கம்பைலேஷன் எரர் வரும் நினச்சேன். அந்த ஒயில் லூப் க்ளோஸ் பண்ண விட்டேன், அதுதான். எப்படி தப்பா? வாட் டு யூ மீன்? அவுட்புட் வந்துட்டு 33, எக்ஸ்பெக்டட் 24ஆ? உங்களுக்கு என்னங்கடா திணுசாக வருது? சரி, 72ல் எத்தனை பிட் கவுண்ட் இருக்குன்னு பார்ப்போமா. இது வேற, நான் வேற மாற்றி மாற்றி பண்ணி வச்சிடுறேன். பிட் கவுண்ட் 72. ரெண்டு தானா? என்னங்கடா அது, அவ்வளோ பெரிய நம்பருக்கும் 2 தாங்கிறீங்க, இத்திலியோட நம்பருக்கும் 2ங்கிறீங்க. அட ஐயோ, திரும்பியும் நான் அந்த 2 பைனரி ஸ்ட்ரிங் போடுவோமா? ஐயோ, நான் 2 லைனாக எழுதி வச்சிருக்கலாம் பேசாம. சும்மா சும்மா மாற்றி மாற்றி எழுதிட்டு இருக்கேன். உடையங்கப்பா, பெத்த நம்பராக இருக்கே. சரி, 12க்கு பதிலாக 72க்கு அதுவும் 2 தான். இப்போ 72க்கு அதனோட இதுவும் வந்துட்டு இவ்வளோ பெருசாக இருக்குது. சரியா, அடுத்து நம்ம 25லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். இன்னும் குறைவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் போல், தெரியல. இப்போ பார்க்கலாமா. 25 சோபா முடியலண்ணா. 25 1100 இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு 0 போட்டோம்னு நினைக்கிறேன். ஒரு 8, ஒரு பேக் ஸ்பேஸ், ஒரு 0, அவ்வளோதான். ஸோ இதில் என்னடா இத்தனை 0 இருக்கு. சரி, ஓகே. ஆனால் அவ்வளோ பெரிய 72க்கே 2 1 தான் இருக்குது, 2 செட் பிட் தான் இருக்குது. இதுலேயும் 25லனா 3 செட் பிட் வச்சுருக்கீங்க. ஓகே, அது பொசிஷனை பொறுத்து தான் அந்த வேல்யூ மாறும். ஸோ அதனால் நம்ம இதை மன்னிச்சு விட்டுறலாம் இவனை. நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணுவோன்னா, 25 25ஓடையே செக் பண்ணிவிட்டு எக்ஸார் பண்ணிவிட்டு, சரிங்க
அதுக்கப்புறம் அதான் மினிமலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இதை நான் பண்ணுவோம். இதை செட் பிட் கவுண்ட்டை செக் பண்ணுவோம் இதுலயும். ஆனா இதுல 2 இருக்கு, இதுல 3 இருக்கு இல்லையா? ஸோ அப்போ இது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதை கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும் அண்ட் அட் த சேம் டைம் வந்துட்டு 2 செட் பிட் தான் வரணும். ஓகே. ஸோ அப்படியே நாம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டுருப்போம். இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு இருந்தா எக்ஸ்பெக்டட் வந்துட்டு 24. ஓ அட ஓகே இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு இருந்தா அப்படியே போயிட்டு இருக்க வேண்டியதுதான். ஆக அப்படி பண்ணிட்டு போயிட்டு இருக்க கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா 0லேருந்து வந்திருக்கணும். டிக்ரீஸும் பண்ணலாம் இல்லையா? சரி. ஐயா என்னங்கடா இது இப்படி ஒரு இது ஒன். சரி எக்ஸ் ஒன்று வைப்போம். எக்ஸ் ஈக்குவல் டு 0. நம்ம ஒன்றுக்கு பதிலாக எக்ஸை போடு. ரிட்டர்ன் எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ். ஐயோ அப்படின்னா அது எக்ஸார் 0வா இருக்கா இல்லையான்னு பார்க்கணுமே. ஐயா அண்டு எக்ஸார் நம்ம இப்போ பார்ப்போமா. இது வேற ஏதாவது இஷ்யூ எழுத்துக்கூடாது நினைச்சேன். இது பிட்வைஸ் ஆப்ரேட்டர் 2 ஒட்டுக்கா போட்டா இந்த பிராக்கெட்டை போடு அந்த பிராக்கெட்டை போடுன்னு சொல்லி தலைவலி கொடுப்பாங்க. அப்புறம் என்னடா உங்களுக்கு பிரச்சனை? அண்டு இப்படி தானா போடுவானுங்க ஃபார் பைனரி ஆப்ரேட்டர் Amazon. இப்படி உங்களுக்கு அண்டு போட்டா தானடா சம்பவம். இருங்கடாடி, வேற ஏதாச்சும் பிராக்கெட் போடணுமா? இல்லைன்னா நான் அப்புறம் 2 இஃப் நெஸ்டட் இஃப் போட்டு போயிட்டே இருப்பேன். நினைச்சேன்டாடி, எனக்குன்னே வருவீங்களாடா நீங்களாம். கண்ட்ரோல் எக்ஸ் நல்லா தானே போயிட்டு இருந்தது. சரியா, அதாவது 2 எஃப்எக்ஸ் ஆர் ஆட கண்டுபிடிச்சிட்டோம்டா. டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு வேல்யூ ஆஃப் எக்ஸார் ஆட ஐயோ என்னமோன்னு சம்பவம் பண்ணிட்டானா. எக்ஸ்ஆர் பண்ணா இங்கே என்ன எக்ஸ்ஆர் பண்ணுறோம் இல்லையா? எக்ஸ்ஆர் பண்ணால் மினிமம் வேல்யூவாக வரணும்ன்ட்டு போட்டிருக்கோம். கவுண்ட்டும் மேட்ச் ஆகிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் 2 கவுண்ட்டும் மேட்ச் ஆகிருந்துச்சுன்னா என்னமோ தப்பு பண்ணிட்டேன். இப்போ எப்படி எழுதுறதுன்னு தெரியலையே. ஐயோ சரி இருக்கட்டும். 2 கவுண்ட்டும் மேட்ச் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். இப்போ மேட்ச் ஆகிறதுக்கெல்லாம் நம்ம எக்ஸ்ஆர் செக் பண்ணுறோம். எக்ஸுக்கும் நம்1க்கும் எக்ஸ்ஆர் செக் பண்ணுறோம். ஐயா இது இஃப்ல போடக்கூடாதுல்ல. மேட்ச் ஆனதுக்கு மட்டும் நம்ம எக்ஸ்ஆர் செக் பண்ணி இன்ட் மின் எக்ஸ்ஆர் ஈக்குவல் டு எக்ஸ்ஆர் ஆஃப் நம்1. எப்பட்றா நான் இந்த மினிமம் கண்டுபிடிப்பேன்? ஐயா ஒரே ஒரு சின்ன லாஜிக்கு. இப்போ மினிமம் எக்ஸ்ஆர் கண்டுபிடிச்சிட்டோம்னா இப்போ வந்துட்டு எக்ஸ்ஆரை கண்டுபிடிச்சி போட்டுடலாம். மின் எக்ஸ்ஆரில் இந்த மினிமம் எக்ஸ்ஆரை எப்படி நான் கண்டுபிடிப்பேன்? எக்ஸ்ஆர் தெரிஞ்சா மினிமம் எக்ஸ்ஆர் எதுன்னு கண்டுபிடிச்சிடலாமா? வாடி தாங்க முடியலடா சாமி.
இது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் இன்னொரு எக்ஸார் கண்டுபிடிச்சு அது ரெண்டுல இந்த எக்ஸார் பெருசா அந்த எக்ஸார் பெருசா இது ரெண்டுல எது சிறுசுன்னு கண்டுபிடிச்சு அந்த சிறுசை வந்துட்டு மின் எக்ஸார்ல போடணும். ஆனா இந்த மின் எக்ஸார் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸார் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அது எந்த எக்ஸாருக்குன்னு தான் இப்ப எனக்கு தெரியல. அஹ், பார்த்துக்கலாம். Control C. If min XR is less than mm, என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? ஏதோ தப்பா போட்டேன்னு மட்டும் தெரியுது. இன்டீஜர் டாட் மேக்ஸ் நம்ம அது பேர் மறந்து போச்சு. அது சின்டாக்ஸ் அந்த சின்டாக்ஸும் மறந்து போச்சு சுத்தம். இன்டீஜர் டாட் மேக்ஸ் வேல்யூ இன்டீஜர் மேக்ஸ் வேல்யூ மேக்ஸ் அண்டர் ஸ்கோர் வேல்யூ. ஓகே. ஓகே, இப்படித்தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி. அப்போ இங்கே என்ன இருக்கும்னா மின் எக்ஸார் வந்துட்டு இது ஃபர்ஸ்ட் இது பெருசா இருக்கா? இதை விட அஹ், என்ன சொல்ல இப்போ? அஹ், ஐயோ, எக்ஸ் எக்ஸார் நம்ம ஒன்னா இருந்துச்சுன்னா இப்போ ரிட்டர்ன் எக்ஸ் இப்போ என்ன எழுதிருக்குன்னு எனக்கே தெரில. ஒர்க் ஆகுதா இல்லையான்னு மட்டும் பார்க்கலாம். சூப்பர். கண்டிஷனே சின்டாக்ஸே தப்புன்னு வந்துடுச்சா? அப்புறம் எல்லா டெஸ்ட் கேஸும் சால்வ் ஆச்சு. ஒரு டெஸ்ட் கேஸ்னால இப்படி நாக்கு தள்ளுதே. ரெண்டுமே சால்வ் ஆயிடுச்சு. சூப்பர். என்ன எழுதுறேன்னு எனக்கே தெரில. அந்த ஹிடன் கேஸ் திரும்பி சால்வ் ஆகுதான்னு பார்க்கலாம். தான் எழுதுறப்பவே என்ன எழுதுறேன்னு தெரியலையா? இப்படி அதே தான். நல்ல வேலை. அடுத்த நாள் என்ன எழுதணும் அப்படின்ட்டு முந்தான நாள் எழுதுன கோடுக்கு தெரியலன்னா பரவாயில்ல. இப்போ எழுதுற கோடே எனக்கு என்னன்னு தெரியாம நான் எழுதுனேன்னா எப்படிங்க மனசுல நிற்கும்? அதான் அதான் பிரச்சனையே. இதுக்கு மேல நம்மளால எழுத முடியாது. ChatGPT பையாட்ட கேட்ட வேண்டியதான். What is wrong in the above code? Several issues ஆ? இன்ஃபினிட் லூப். ஏ, ஒரு டெஸ்ட் கேஸ் தான்டா சால்வ் ஆகல. நீங்களாம் எதுக்குடா இப்படி இது பண்றீங்க? அதுக்கு நீவன் சரிப்பட்டு வர மாட்டான். டூ பேட்.